ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். கேட்ட வருஷம் 2015. டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதில் செமிகண்டக்டர் டயோடு. இஃப் இன் அ பிஎன் ஜங்ஷன் a square input signal of 10 volt is applied as shown சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இது என்ன? இது வந்து ஜீரோவாக இருக்கணும். ஏன்னா இது +5 கொடுத்துட்டாங்க, இது -5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஜீரோ தான். சரியா? ரைட், ஓகே. அப்போ இந்த டயோடு என்ன பண்ணும்? டயோடு இது என்னது? ஆனோடு. இந்த பாயிண்ட் கேத்தோடு. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் டெர்மினல். அப்படின்னா இந்த டயோடு இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் இந்த ஷேட் பண்ணுற பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். இந்த பாயிண்டில் அவுட்புட்டே கிடைக்காது, ஜீரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீரோவிலேருந்து -5 வோல்ட் அவுட்புட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ 0 to -5 வோல்ட் அவுட்புட் கிடைக்காது, நெகட்டிவ் ரீஜியனே கிடைக்காதுன்றப்போ சி எப்படி வரும்? ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. கட் பண்ணிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், அது என்ன பண்ணும்? 0லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே அவுட்புட்டில் கொடுக்கும். 0லேருந்து அப்படியே 5 வோல்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். 0லேருந்து 10 வோல்ட்டாக கொடுக்கும். இங்கே இருக்கதே 5 வோல்ட் தான், இந்த ஸ்டெப்போட ஹைட்டே 5 வோல்ட் தான். அப்புறம் எப்படி 10 வோல்ட் வரும்? அப்போ ஆப்ஷன் டியும் வராது, ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டான